நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்ற நிலைநாட்டிட சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். அண்மையில் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் நம்முடைய அரசும் கழகமும் வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு இந்த வழக்குல ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இடைக்கால தடையை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நிச்சயமாக இந்த போராட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்வார்கள். மாநில சுயாட்சியை நிலைநாட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு குரியன் ஜோசப் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் 2 நாட்கள் முன்பு சட்டப்பேரவையில் அறிவித்தார். சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிக்கின்ற வேலைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நம்முடைய நீதித்துறையைத்தான் நம்பிக்கையோடு நாடி இருக்கின்றது. அந்த நம்பிக்கை வீண் போகாத வகையில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்தியாவுக்கும் அல்ல ஒட்டுமொத்த இந்தியத்திற்குமே கொடுத்திருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஆற்றிய உரை, I feel however good a constitution may be, it is sure to turn out bad because those who are called to work for it happen to be a bad lot. However bad a constitution may be, it may turn out to be good if those who are called to work for it happen to be a good lot. அதாவது அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் கெட்டவர்களாக இருந்துவிட்டால் அரசியலமைப்பு சட்டமும் கெட்டதாகிவிடும். அதே போல ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் நல்லவர்களாக இருந்தால் அந்த அரசியலமைப்பு சட்டமும் நல்லதாக மாறிவிடும் என்று சொன்னவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதோடு அது சரியான நபர்களுடைய கரங்கள் அது இருப்பதையும் நாம் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும்.